Hi students, welcome to Chennai IAS Academy. இன்னைக்கு நம்ம மாற்றம் டெஸ்டுக்கான டெஸ்ட் நம்பர் 6க்கான வேர் டு ஸ்டடி பார்க்க போறோம். நம்ம வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து டெஸ்ட் நம்பர் 5 क्वेश्चन ரிலீஸ் ஆயிடுச்சு. क्वेश्चन பேப்பர் டவுன்லோட் பண்ணாதவங்க அந்த क्वेश्चन அந்த வீடியோல போயிட்டு क्वेश्चन பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோடைய நான் என்ன பண்றேன்னா, நீங்க எல்லாரும் கேட்டது பிசிக்ஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாரும் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல நான் பிசிக்ஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கொடுத்துறேன். ஓகேங்களா? டெஸ்ட் நம்பர் 6க்கான வேர் டு ஸ்டடில ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? தமிழ் எப்பவும் போல தமிழ் சிம்பிள் தான். தமிழ் வந்து 10th நியூ புக் ஃபுல்லா கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, கையில இருந்தா படிச்சுக்கோங்க. ரைட், போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஹிஸ்டரியில நிறைய பேர் கேட்கறது, சார் முகலாயர் படிச்சிருவோம் சார், டெல்லி சுல்தான் புக்ல இருக்கு சார், இந்த ஹிஸ்டரியில லாஸ்டா கொடுக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதை இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமை ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்திய ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல சார் சொல்றோம். ஓகே, வேர் டு ஸ்டடி சொல்றோம், புக்ல தான் இருக்குது, ஆனா என்ன மாற்றம் சொல்றோம். ஓகேடா? அதே மாதிரி ஒருத்தர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? கன்ஃபார்ம் क्वेश्चंस ரெண்டுல இருந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது சிம்பிளோட காமன் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேடா? அதுக்கு தெளிவான டிஸ்கஷன் வீடியோ அப்கமிங் வீடியோஸ்ல வரும். ஓகேடா? பாத்துக்கோங்க. ரைட், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் பிசிக்ஸ், லேசர், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன். ஓகேங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரலாறு ரொம்ப முக்கியமான வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பாதி பேர் எங்க இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமை ஒற்றுமை, இனம், மொழி. பாருங்க, 6th புக்ல டேம் 1, 6th புக்ல டேம் 2. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் குடிமையியல், என்ன வேற்றுமையை அறிதல் அப்படி சொல்லிட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அப்புறம் நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெசன் இருக்கும். ரொம்ப பேசிக்கா இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய 2 புக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த புக்ஸை பாதி பேர் புதுசா படிக்கிறவங்க பாதி பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பழைய ஸ்டூடெண்ட் மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த புக்கு இன்ன வரைக்கும் வாங்காம வச்சிருப்பீங்க. தயவுசெய்து இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பயன்படும். நிறைய கொஸ்டின்ஸ் இது இருந்தா வருது. ஓகே, எத்திக்ஸ், அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குது. நீங்க ஆன்லைன்ல கூட டவுன்லோட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா இந்த 2 புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 புக்ஸ் 11th கூட பாருங்க, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம், தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் இன்ட்ரடக்ஷன், சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தமிழர் கலைகள், தமிழ்நாடு ஆர்ட்ஸ், தமிழ்நாடுடைய ஃபெஸ்டிவல்ஸ், இது எல்லாமே 11th புக்ல இந்த டாபிக்ஸ்க்குரிய லெசன்ஸ். அதே மாதிரி 12th ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் இருக்குது. அது டைரக்டாவே வேற்றுமையில் ஒற்றுமை இந்த மாதிரியே லெசன்ஸ் இருக்கும். ஓகேடா? அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அது 12th புக் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த சிலபஸ்க்குரிய வார்த்தைகள் இருக்கும். ஓகே, அடுத்து இந்தியா as a secular state social harmony, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 8th புக்ல டேம் 2ல ஒரு லெசன் இருக்குது. குடிமையில ஃபர்ஸ்ட் லெசன் மதச்சார்பின்மையை அறிதல் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பாத்துட்டீங்கன்னா சோசியலுக்கு. அடுத்த ஹிஸ்டரிக்கு, அடுத்து பிசிக்ஸ் இயற்பியலுக்கு லைட், ஓகேவா, லேசர். ஓகே, இந்த 2த்துக்கும் நான் ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லிட்டேன், ரிட்டனா சொல்லிடுறேன். ஓகே, 9th புக்கு, 10th புக்கு, 11th 12th. ஓகேங்களா? லைட்டு, ஆப்டிக்ஸ், வேவ்ஸ், ஆப்டிக்ஸ், ஒளி, ஒளியியல், அலைகள், ஒளியியல், திருப்பி அதே தான். ஓகேங்களா? பாருங்க, திருப்பி ஒளி, சவுண்ட். ஓகேங்களா? 9th புக்கு 10th புக்ல சவுண்ட், அப்புறம் வந்து ஒளியியல். ஓகே, அடுத்து பாருங்க வெப்பம், ஹீட். ஓகே, வெப்பம், வெப்பநிலை லெசன் பாருங்க 6th எல்லாத்துலயும் இருக்கும். இந்த எல்லா டாபிக்குமே ரொம்ப முக்கியமானது. அதனால 6th 7th 8th 10th எல்லாத்துலயும் இருக்கும். பாருங்க, 6th 7th 8th 9th 10th 11th வரைக்கும் இருக்குது. பாருங்க, அந்த ஹீட் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா 7th 8th 9th 11th 10th அப்புறம் 12th இருக்குது. அணுக்கரு இயற்பியல், அணு அமைப்பு, அப்புறம் வந்து கதிர்வீச்சு மற்றும் பொருட்களின் இரட்டை இயல்பு, இந்த லெசன் ரொம்ப முக்கியம் 12th. ஓகேங்களா? அடுத்து மின்னணுவியல், தகவல் தொடர்பு 6th 7th 8th 9th 12th இருக்கு. ஓகேங்களா? ஹார்ட்வேர், மென்பொருள், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சிஸ்டம், தொடர்பு அமைப்புகள், இயற்பியலில் சமீபத்திய வளர்ச்சிகள், விஷுவல் கம்யூனிகேஷன், காட்சி தொடர்பு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து டெஸ்ட் நம்பர் 6க்கான வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன் இந்த டெஸ்ட் இதையே நான் பிசிக்ஸ்க்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டதுனாலே நான் வந்து கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி, சாரி பிசிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022ல கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சயின்ஸ் பிசிக்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சயின்ஸ்லேயே 4 இருக்குது. ஓகேங்களா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் இருக்குது. அதனால பிசிக்ஸ்ல மொத்தம் 64 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லா டெஸ்ட்லையும் ஸ்பிட் பண்ணி கண்டினியூஸா நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுவும் நான் தனி லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்கு வேர் டு ஸ்டடி லிங்க் இருக்குது, அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது. இன்னைக்கு காலையில் அந்த டிஸ்கஷன் வீடியோ, காலையில் கொஸ்டின் ரிலீஸ் வீடியோ இருக்குது. நாளைக்கு டிஸ்கஷன் வீடியோ 2 ரிலீஸ் ஆயிரும். அடுத்து மண்டே ரிலீஸ் ஆயிரும்.
செவ்வாயிலிருந்து தமிழுக்கான அமுத சுரபி இலவச வகுப்புகள் ஆரம்பிக்குது. ஓகே, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.